ஐ வாஸ் சமநாத் கேபிட்டல் மார்ட். ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல என்ன சொல்கிறது, ஒரு ஏமாத்திச்சுன்னு சொல்லலாம் கடைசி நிமிஷத்தில். என்னதான் ஒரு ஏமாற்றம் இருந்தாலும் இந்த ஏமாற்றத்துக்கு நடுவுலேயே வந்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னாக்கா, நிஃப்டி ஐடி ஆட்டோ செக்டர் வந்து நல்ல ஒரு ஆல் டைம் ஹை வந்து இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. ஒரு நல்ல ஒரு பலத்த கைத்தட்டலும் ஆட்டோ செக்டர் கொடுக்கலாம். அதை பற்றின ஒரு ஒரு சின்ன ஒரு அனாலிசிஸ் அல்ல ஒரு சின்ன ஒரு அலசல் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு தேர்ட் டே வந்து கண்டினியூஸாக மார்க்கெட் வந்து டவுனில் வந்திருக்கு. இது வந்து ரொம்ப கவலை அளிக்க விஷயமா அப்படின்னாக்கா அதையும் நம்ம பார்த்துடலாம். இதில் எல்லாத்த விட கொஞ்சம் ஏமாற்றம் எதுனாக்கா ஐடி செக்டர் தான். நல்ல வந்து ஒரு ப்ளஸ்ஸில் வந்துட்டு எகெயின் வந்து நெகட்டிவில் வந்துட்டோம். ஸோ நல்லா வந்து மேலே வந்துடும் அப்படி எதிர்பார்த்தது. இது எல்லாமே வந்து எப்படி தோணுது அப்படின்னாக்கா, இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி. ஸோ அதுக்காகவும் இந்த ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்களோ, நாளைக்கு சரியாயிடுமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. அது சும்மா எதிர்பார்ப்பு மட்டும்தான், இல்லை நிஜமும் அதுவும் அப்படின்றது நாளைக்கு நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இங்கே பேசுகிறது எல்லாமே வந்துட்டு ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காக ஜஸ்ட் ஷேரிங் மை வியூஸ், அவ்வளோதான். எப்பயுமே ஒரு நல்ல ட்ரேடர், நல்ல ஒரு இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி அவங்களுடைய ஓன் டிசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் அண்ணனுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள், 2 கிளிக்கு, ஒன்று சப்ஸ்கிரைப் பட்டனில், ஒன்று வந்து லைக் பட்டனில் செய்வீர்களோ நம்பிக்கையோட பார்ப்போம். ரைட். ஸோ இன்றைக்கி நிஃப்டி வந்து எண்ட் ஆஃப் தி டே பார்த்தீங்கன்னாக்கா -32 பாயிண்ட். ஒரு சில நல்லா இதுவும் பாசிட்டிவில் வந்திருக்க வேண்டியது. பட் -32 வந்து ஒரு பெரிய ஒரு நம்பர், நெகட்டிவ் நம்பர் இல்லைன்னா கூட வந்துட்டு ஓகே. தென் அதே மாதிரி லார்ஜ் கேப் -48 பாருங்கள். அப்படியே கிராஜுவலாக மிட் கேப் வந்து -63, ஸ்மால் கேப் -89, மைக்ரோ கேப் -68, எல்லாமே நெகட்டிவ் சைடில் சிங்க் இருக்குது நேற்று மாதிரி. எகின் சொன்ன மாதிரி வந்துட்டு பெரிய அளவில் ஒரு நெகட்டிவ் வந்து லார்ஜ் கேப்லேயும் வந்து நம்ம நிஃப்டிலையும் பார்க்க முடியல. ஸோ மேபி வந்து இது நாளைக்கு வந்து டேர்ன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி ஒரு 3 நாள் வந்து இந்த பொசிஷனில் வந்து ஸ்விட்ச் ஓவர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது கூத்து நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தோணுது. இல்லை ஒரு பாசிட்டிவாக நடந்துராதோ அப்படின்றதுனால மனசில் அது மாதிரி தோணுதா, இல்லை நிஜமாகவே வந்துட்டு மேலே வந்துடுமா அப்படின்னாக்கா அதை நம்ம சார்ட்டில் பார்த்தா தெரிஞ்சிடும். பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பேங்க் நிஃப்டி வந்து 225 பாயிண்ட் ப்ளஸில் பெரியுது. நிஃப்டி ஐடி 251 பாயிண்ட் அப்படியே பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நீ மேலே போகிற மாதிரி இப்போ, நான் கீழே போகிற மாதிரி போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த ஈக்குவலாக வந்து கிட்டத்தட்ட வந்து மேனேஜ் பண்ணியிருக்கிறாங்க. ரைட். ஸோ செக்டரல் இண்டீசஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி மெட்டல் வந்து 1% பாசிட்டிவ். இன்றைக்கி ஆல் டைம் ஹை ரெக்கார்ட் பண்ண ஆட்டோ இண்டெக்ஸ் வந்துட்டு 0.62% வந்து பாசிட்டிவ் முடிஞ்சிருக்கு. ஸோ டவுன் சைட்லேன்னு பார்க்கும்போது எஃப்எம்சிஜி -1.29% வந்து டவுனில் இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த செக்டர் ரெட்டாக தான் இருக்குது. ஒரு 3 செக்டர் மட்டும் பாசிட்டிவ். பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவ்னு சொல்லிட முடியாது. ஓரளவுக்கு கொஞ்சம் மார்ஜினல் நெகட்டிவ், அவ்வளோதான். பார்க்கலாம். தென் வந்து ஓவரால் மார்க்கெட் டைரக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ். ஸோ இன்றைக்கி ஆல் டைம் ஹை பண்ணதுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இண்டெக்ஸில் வந்து டாப் 10 ஸ்டாக்ஸ் எது அப்படின்னாக்கா இதுதான் அதோடைய வெயிட்டேஜ் தான். மஹேந்திரா, மாருதி, டாடா மோட்டார்ஸ், பஜாஜ் ஆட்டோ, ஐஷர், டிவிஎஸ் மோட்டார், ஹீரோ மோட்டோகார்ப், சமர்தன், மதர்சன் ஸ்மி, தென் அசோக் லேலண்ட் அண்ட் புஷ். ஸோ இதெல்லாமே வந்து டாப்பில் இருக்கிற ஒரு இந்த இண்டெக்ஸில் இருக்கிற ஸ்டாக்ஸ் இது. பட் இதில் எல்லாமே வந்து டாப் இதில் ஆல் டைம் ஹையில் இல்லை. ஒரு சிலது வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குது, ஒரு சிலது ஆல் டைம் ஹை இல்லை. ஸோ அப்படியே பார்க்கும்போது வந்து இன்னும் வந்து இது மேலே வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்றது தான் நமக்கு தெரிய வருகிற விஷயம். அதே மாதிரி நம்ம கடந்த காலத்தில் லாஸ்ட் 3 இயர்ஸில் இந்த ஆட்டோ செக்டர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே செகண்டாக இருக்கிறது நிஃப்டி ஆட்டோ. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா 108% வந்து 3 இயர்ஸில் வந்து கொடுத்துருக்கு. லாஸ்ட் 1 இயரில் 1.49. இயர் டு டேட் அப்படிம்பாங்க. இந்த கேலண்டர் இயரில் இந்த வருஷம் பிகினிங்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து 19% கொடுத்துருக்கு. 1 மந்த் இது பார்த்தீங்கன்னா 7%. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே பாருங்கள், எல்லாமே வந்து ஒரு க்ரீன் அண்ட் ரெட்டு மாறி இருக்குது. ரெட்டு நிறைய இருக்குது. இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே கண்டினியூஸாக வந்து கண்டினியூஸாக ஒரு க்ரீன் பார்க்க முடியுது. ஸோ இந்த செக்டரில் வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்க வந்து நல்ல ஒரு லக்கியாக இருந்திருப்பாங்க. ஒரு நல்ல சரியான முடிவு எடுத்திருப்பாங்க. வாழ்த்துக்கள். ஸோ இது இன்னும் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை வந்து நம்ம சார்ட்டில் பார்த்தா தெரியும். ஸோ இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இது வந்து லாஸ்ட் இயர் செப்டம்பரில் கிட்டத்தட்ட 4th வீக்கில் 27,696 தான் ஹை. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு வருஷம் கழிச்சு அதே செப்டம்பரில்
ஃபோர்த் வீக்கில் பார்த்தீங்கன்னாக்கா 27,726 ஆல் டைம் ஹை வந்து ஜஸ்ட் கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ என்ன ஒரு பொருத்தம் பாருங்கள், ஜஸ்ட் ஒரே ஒரு வருஷம் கீழே போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வி மாதிரியே வந்து இருக்குது, வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்ம் கொடுத்துருக்கு. ஸோ இதை வந்து கொஞ்சம் நம்ம நிஃப்டி வந்து மேலே போக ஆரம்பித்தது அப்படின்னாக்கா இந்த இப்போ ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது. ஸோ இது நல்லாவே வந்து கொஞ்சம் ரேலி ஆகிறதுக்கு, ஃபர்தராக ரேலி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று சொல்லியிருந்தேன், இந்த செக்டரில் வந்து இன்னும் சில ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஸ்டாக்ஸ் வந்துட்டு இன்னும் ஆல் டைம் ஹைக்கு வரல அப்படின்ட்டு 52 வீக்ஸு ஹை வரலன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதெல்லாம் வரும்போது இது இன்னும் நல்லாவே மேலே போகும். ஸோ இது வந்து ஒரு பார்வை அப்படி வச்சுக்கிங்க. ரைட். ஸோ இப்போ நம்ம வழக்கம் போல் வந்து நிஃப்டியோட சங்கதி பார்த்தலாம். ஸோ நிஃப்டி வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 3 டேஸாக வந்து ஒரு கண்டினியூஸாக ஒரு நெகட்டிவில் வந்திருக்கு. 25,000 வந்து அது வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இது பிரேக் பண்ணாத வரைக்கும் வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்ல. எகைன் நம்ம ஆல்ரெடி சொன்ன வந்து 25,500 போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நடுவில் வந்து இந்த ஐடி செக்டர் நம்ம திருவாளர் டாரிஃப் ட்ரம்ப் அவர்கள் வந்து போட்ட ஒரு குண்டுனால வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ராப்ளம், அவ்வளோதான். மற்றபடி வந்து இது போக போல பழகிடும், சரியாவதோ இல்லையோ சில தினம் பிரச்சனையே பழகி போயிடும். அதனால பிரச்சனையே தெரியாது. அந்த மாதிரி இது எடுத்துக்கிட்டு திருப்பி மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தான் தோணுது. அதுதான் சார்ட்டும் சொல்லுது. தென் பேங்க் பார்க்கும்போது பேங்க்குடைய சப்போர்ட் வந்து 55,000. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஒரு 225 பாயிண்ட் வந்து பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. ஸோ பேங்க் வந்து நான் கீழே போக விரும்பலை, நான் மேலே போக எனக்கு இஷ்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி இது காட்டுது. ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னாக்கா சப்சிக்வெண்ட் டேஸ் நல்லா ஒரு பாசிட்டிவாக வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நிஃப்டி ஐடி. ஸோ ஐடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்லாவே வந்து ஒரு பாசிட்டிவில் வந்திருக்க வேண்டியது. எகின் கொஞ்சம் லாஸ்ட் மொமெண்ட்டில் வந்து ஒரு நேற்று மாதிரியே வந்து ஆஃப்டர் ஒரு 1:30க்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கீழே வந்தது. ஸோ அதை வந்து ஐடிஎஸ் வந்து இழுத்துக்கிட்டு வந்துருச்சு. பட் வாட் எவர் இட் மேபி, ஸோ இமீடியட் ஸ்ட்ராங் சப்போர்ட்னா 35,000. ஸோ அங்கேருந்து ஒரு 250 பாயிண்ட் தள்ளி தான் இருக்குது. ஸோ இது பிரேக் பண்ணாத வரைக்கும் வந்து ஐடி நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்லை. எகெயின் இட் வில் கம் பேக் வித் த ட்ராக் அப்படின்ற மாதிரி சொன்னிக்கலாம். 39,000 நோக்கிய பயணம் எதிர்பார்ப்போம். தென் வந்து என்னுடைய ஃபேவரட் வந்து மிட் அண்ட் ஸ்மால் 400 இண்டெக்ஸ். இது மிட் கேப் 150, ஸ்மால் கேப் 250 இரண்டையும் உள்ளடக்கிய ஒரு சிங்கிள் இண்டெக்ஸ். இதுக்கு வந்து இன்றைக்கி ஒரு 75 பாயிண்ட் மைனஸில் இருந்தால் கூட வந்துட்டு எந்த வித ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் வந்து அக்யூமுலேட் ஆகலைன்னு தான் சொல்லணும். ஸோ ஸ்டில் வந்து பாசிட்டிவ் டர்னதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நம்ம மார்க்கெட் வந்து பேனிக் ஆக தேவையில்லை. அந்த நெகட்டிவிட்டி எதுவும் பெரிய அளவில் ஒன்றும் தெரியல. பட் ஸ்டில் வந்து பாசிட்டிவிட்டிக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் நம்முடைய மார்க்கெட் சங்கதி. தென் நம்ம யூஎஸ் மார்க்கெட் பார்த்தரலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா நேற்று டவ் வந்து 66 பாயிண்ட் பாசிட்டிவாக இருக்குது. S&P 500 வந்து 29 பாயிண்ட், நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் வந்து 157 பாயிண்ட். ஸோ அவங்களது இந்த 3 இண்டெக்ஸுமே பார்த்திங்கனாக்கா நல்லாவே வந்து எல்லாமே ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது. ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவ் பூஸ்டோடு வந்து அவங்க நல்ல ஒரு மொமெண்டமில் போயிட்டுருக்கு. அதோடைய தாக்கம் கண்டிப்பாக நமக்கு இருக்க தான் செய்யும். பாசிட்டிவ் கண்டிப்பாக ஒட்டிக்கும்னு சொல்ல பூவோட வந்துச்சு அந்த நாரும் மணக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. என்ன தான் நம்ம மார்க்கெட் வேறு அவங்க மார்க்கெட் வேணாலும் வேறையாக இருந்தால் கூட எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைமில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா மார்க்கெட்டும் ஒரு டைரெக்ஷனில் தான் இருக்கும். அந்த வகையில் அகெயின் நம்ம மார்க்கெட்டை வந்து பாசிட்டிவாக வந்துடும் டோன் ஆகுன்ற நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரி தான் வந்து நம்ம சார்ட்டும் சொல்லுது, பார்ப்போம். ஸோ தென் நம்ம வழக்கமாக பார்க்கக்கூடிய அந்த 4 ஸ்டாக் F&Oவில் இருக்கிற கெய்னர்ஸில் ஒரு 2 ஸ்டாக், லூசிங் சைடில் ஒரு 2 ஸ்டாக். அந்த வகையில் வந்து கெய்னர்ஸில் வந்து நம்ம ஐடியா வேண்டாம், இது வந்து பென்னி ஸ்டாக்னால இதை எப்போவுமே பார்க்க மாட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா AU பேங்க் அண்ட் PNB ஹவுசிங் ஃபைனான்ஸ். ஸோ இந்த 2 ஸ்டாக்கும் லூசிங் சைடில் இருக்கிற சம்மன் கேபிட்டல் அண்ட் கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட். இந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம 1 by 1 பார்த்துட்டே வரலாம். ஃபஸ்ட்டு வந்து AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னாக்கா 3.63% வந்து கெயின் ஆகிருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னாக்கா நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு நல்ல ஒரு மொமெண்டமோடு வந்து இப்போ மேல் நோக்கி வந்துட்டுருக்கு. ஸோ அதோட இமீடியட் டார்கெட் பார்த்திங்கன்னாக்கா 760 வந்து இதோட இமீடியட் டார்கெட்டாக இருக்கும். அதை தாண்டி நல்ல மேலே வந்துச்சு அப்படின்னாக்கா 850 எல்லாம் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பார்ப்போம் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குன்றதை. தென் வந்துட்டு PNB ஹவுசிங் ஃபினான்ஸ். ஸோ இது இன்றைக்கி வந்து 3.81% வந்து நல்லா பாசிட்டிவாக வந்திருக்கு. ஸோ இது கூட பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து நல்ல ஒரு சப்போர்ட், ஒரு 750 இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஜோனில் நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து கண்டிப்பாக பாருங்கள். இந்த கேண்டல்லாம் பார்த்திங்கன்னாக்கா நல்ல ஒரு மொமெண்டமான கேண்டில். ஸோ இன்றைக்கும் வந்து 3.81% வந்திருக்கு. ஸோ அதோடைய டார்கெட் வந்து 1000 இருக்கும். இப்போ இமீடியட் டார்கெட்டாக அது டார்கெட் 1000 அடையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மொமெண்டம் வந்து அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கோத்ரேஜ்.
கன்சியூமர் ப்ராடக்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஸோ இந்த ஒரு ஜோனில் பார்த்தீங்கன்னா நிறைய கன்சாலிடேஷன் ஆகிட்டு இந்த ட்ராவலான இடம் தெரியும். கிட்டத்தட்ட வந்து இந்த இது 1150 இதிலேருந்து 1300. ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஸ்டாக் வந்துட்டு ஒரு 3.25% டவுனில் இருந்தால் கூட வித்தின் த சேனலுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதோடைய நெக்ஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்கன்னாக்கா 1150 வரைக்கும் வந்து இதோடைய சப்போர்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். அங்கேருந்து திரும்பினாக்கா அகெயின் 1300க்கு வரலாம். பார்ப்போம் இது பிரேக் ஆகுதா இல்லை வந்து அகைன் அப்சைட் டர்ன் ஆகுதா அப்படின்றது. ஸோ இந்த 4 ஸ்டாக்கும் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ரொம்ப ஸ்டடி அண்ட் அனாலிசிஸ் பண்ணி உங்களுடைய ஓன் டிசிஷன் எடுக்கிறது தான் சரியாக இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ அகைன் ஒன்ஸ் அகைன் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ரெக்வஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பை. தேங்க்யூ.